பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அந்த தேவனை உயர்த்தி நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். புகழ்கின்றோம் உம்மையே என்று சொல்லி பாடி ஆண்டவராகிய தேவனை ஆராதித்து நாம் மகிமைப்படுத்தலாம். வாருங்கள், சேர்ந்து பாடும். புகழ்கின்றோம் உம்மையே, புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். புகழ்கின்றோம் உம்மையே, புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். உயர்த்துகிறோம் உன்னதரே, உயர்த்தி மகிழ்கிறோம். புகழ்கின்றோம் புண்ணியரே, புகழ்ந்து பாடுகிறோம். உம்மை புகழ்ந்து பாடுகிறோம். தலைவனை தேற்றினீரே, வார்த்தையை அனுப்பி வாழ வைத்தீர். நூற்றுவ தலைவனை தேற்றினீரே, வார்த்தையை அனுப்பி வாழ வைத்தீர். விசுவாசம் பெரிதென்று பாராட்டினீர், விசுவாசம் பெரிதென்று பாராட்டினீர். விண்ணக வாழ்வில் இடம் கொடுத்தீர், விண்ணக விருந்தில் இடம் கொடுத்தீர். உயர்த்துகிறோம் உன்னதரே, உன்னதரே, உயர்த்தி மகிழ்கிறோம். உம்மை உயர்த்தி மகிழ்கிறோம். கல்லறை லேகியோனை தேடி சென்றீர், 6000 பேய்களை ஓடச் செய்தீர். கல்லறை லேகியோனை தேடி சென்றீர், 6000 பேய்களை ஓடச் செய்தீர். ஆடை அணிந்து அமரச் செய்தீர், ஆடை அணிந்து அமரச் செய்தீர். ஆர்வமாய் சாட்சி பகரச் செய்தீர், ஆர்வமாய் சாட்சி பகரச் செய்தீர். உயர்த்துகிறோம் உன்னதரே, உயர்த்தி மகிழ்கிறோம். உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் உன்னதரே, உன்னதரே, உயர்த்தி மகிழ்கிறோம். உம்மை உயர்த்தி மகிழ்கிறோம். குளத்து மூடவனையே, படுக்கை எடுத்து நடக்க செய்தீர். குளத்து மூடவனையே, படுக்கை எடுத்து நடக்க செய்தீர். இனியும் பாவம் செய்யாதே என்று, இனியும் பாவம் செய்யாதே
எச்சரித்தீரே தேடி சென்றேன், எச்சரித்தீரே தேடி சென்றேன், உயர்த்துகிறோம் உன்னதரே, உயர்த்தி மகிழ்கின்றோம், உம்மை உயர்த்தி மகிழ்கின்றோம், புகழ்கின்றோம் உம்மையே புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகிறோம், புகழ்கின்றோம் உம்மையே புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்களைத்தானே நம்பி வந்தேனா ஐயா, உங்களைத்தானே நம்பி இருக்கேனா, உங்களைத்தானே நம்பி வாழ்கிறேன் ஐயா, உங்களைத்தானே நம்பி இருக்கேனா, உங்க வாக்க நம்பி வந்தோம் ஐயா, உங்க பலத்தை நம்பி வந்தேன் ஐயா, உங்க வாக்க நம்பி வந்தேன் ஐயா, உங்க பலத்தை நம்பி வந்தேன் ஐயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிருபையாவியானவரே உம்மை புகழ்கிறோம், இரட்சகரே, உம்மை வாழ்த்துகிறோம், மீட்பரே, வல்லவரே, இயேசு என்ற நாமம் நல்லவரே, இயேசுவை உயர்த்துகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. கிருபையாவியானவரே அல்லேலூயா கிருபையாவியானவரே அல்லேலூயா நன்றியாவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா, மகிமையானவரே தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை துதிக்கிறோம். யாரெல்லாம் இந்த நேரிந்து துதித்து மகிமைப்படுத்துகிறார்களோ அத்தனை பேர் மேலும் தேவனுடைய தயவு இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், வீடுகளில் இறங்கட்டும், வாழ்க்கையில இறங்கட்டும், தொழிலில் இறங்கட்டும், வியாபாரத்தில் இறங்கட்டும், பிள்ளைகள் படிப்பில தேர்வில் இறங்கட்டும், எல்லா தோல்விகளும் பயமும் ஜெயமாய் மாறட்டும், உம்முடைய கர நன்மை செய்து உயர்த்தட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சங்கீதம் 119 104 நாம் வாசிக்கிறோம், உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் என்று இந்த சங்கீதக்காரர் அழகாக எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். உமது கட்டளைகளால் தான் உணர்வடைகிறேன். இன்றைக்கு பாருங்கள், நாம் பிள்ளைகளிடத்தில் எத்தனையோ காரியங்களை நல்வழிகளை குறித்து பேசுகிறோம், சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் அந்த பிள்ளைகள் உணர்வடைகிறவர்கள் தான் அந்த காரியங்களை சரியாக தங்களை திருத்தி கொண்டு தங்கள் வழிகளை மாற்றிக்கொண்டு வாழ்கிறார்கள். ஆனால் இவர்கள் என்ன, இவர்களுக்கு வேறு வேலையே இல்லை, கத்திக்கொண்டே இருப்பார்கள், நாம் செய்வதை செய்து கொண்டே இருப்போம் என்று உணர்வில்லாத பிள்ளைகள் தங்களை மாற்றிக்கொள்வதில்லை, தங்கள் வழிகளில் தொடர்ந்து போகிறார்கள். அது நிமித்தம் அவர்கள்
பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். உதாரணத்துக்கு செல்போனிலே விளையாண்டு கொண்டிருக்கிற பிள்ளை என்று வைத்துக்கொள்வோம். அவங்க படிக்கவே இல்லை, இந்த செல்போனில் விளையாடுறீங்களே, சீக்கிரமா தேர்வு வருகிறது, படியுங்கள் என்று சொல்கிற பெற்றோர் பெரியோர்களுடைய ஆலோசனை கேட்டு உணர்வடைந்த பிள்ளைகள் படிக்க உட்காருகிறார்கள், தங்கள் கடமைகளை செய்கிறார்கள், ஆயத்தமாகிறார்கள், தேர்வில் வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் உணர்வடையாமல் அந்த செல்போனில் இருக்கிற அந்த மகிழ்ச்சியிலே அவர்கள் அதிலேயே கவனம் செலுத்தும் போது, படிப்பில் கவனம் செலுத்தாமல் அவர்கள் தங்கள் வழிகளிலேயே போகும் பொழுது, அவர்கள் பரீட்சை நேரத்தில் கடைசி நேரத்தில் படித்து எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளாமல் குறைந்த மதிப்பெண்கள் எடுக்கிறார்கள் அல்லது தோல்வி அடைந்து விடுகிறார்கள். இதைத்தான் நாம் பார்க்கிறோம். நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற கட்டளைகளை, வார்த்தைகளை கவனித்து அதன் மூலமாக நாம் உணர்வடைகிற போது நம்முடைய வழிகள் மாற்றப்படுகிறது. இதைத்தான் இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் உம்முடைய கட்டளைகளால் உணர்வடைந்தேன், இது நிமித்தம் எல்லா பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன். இது பொய் வழி, இதுதான் மெய் வழி என்று அறிந்து கொள்வதற்கு அந்த கட்டளைகளால் வந்த உணர்வு அந்த சங்கீதக்காரனுக்கு உதவி செய்திருக்கிறது. தாவீது பாருங்கள், தன் வாழ்க்கையில் ஒரு தவறை பத்சேபாளிடத்தில் செய்தான். இது நிமித்தம் அவனுடைய மனம் அடித்துக்கொள்ளவே இல்லை. சவுலினுடைய ஒரு நுனி அந்த ஆடையை அவர் அறுத்து கொண்ட போது, சவுலினுடைய ஒரு ஆடையை அறுத்து கொண்ட போது அவனுடைய மனம் துடித்தது. ஆனால் இவ்வளவு துணிகரமான ஒரு விபச்சார பாவத்தை செய்துவிட்டு அவன் அதற்காக உணர்வடையவே இல்லை. அந்த சமயத்தில் பாருங்கள், நாத்தான் தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்பி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த காரியம் என்று சொல்லி அவன் உணர்த்தின போது தாவீது உடனடியாக தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நான் பாவம் செய்து விட்டேன், தவறு செய்து விட்டேன், என் மீறுதல்களை எனக்கு மன்னித்தருளும், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், என்னிடத்திலிருந்து அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீர் எடுத்து விடாதையும், பரிசுத்த ஆவியை என்னை விட்டு விலக்கி விடாதையும் என்று அவன் கதறி ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை பெற்றுவிட்டான், மன்னிப்பை பெற்றுவிட்டான். யோசேப்புடைய வாழ்க்கை பாருங்கள். போத்திபாரின் மனைவி இதே விதமான பாவத்திற்கு இழுத்த போது ஆண்டவருக்கு விரோதமாக இவ்வளவு பெரிய பாவத்துக்கு உடன்படுவது எப்படி என்று சொல்லி, தன் வஸ்திரம் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அதை விட்டுவிட்டு அவன் ஓடினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு கட்டளைகளால் உணர்வடைந்த யோசேப்பு எவ்வளவு மேன்மையாக உயர்த்தப்பட்டான். பொய் வழியை அவன் வெறுத்து விட்டான், அதை விட்டுவிட்டு ஓடினான், அது நிமித்தமாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்றெல்லாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், ஒருவேளை உணர்வடைந்து அதை விட்டு ஓடினவர்களாக இருந்தாலும், இல்லையா நான் இப்படி தவறிவிட்டேன், இந்த பாவத்தில் விழுந்து விட்டேன், இதற்கு இடம் கொடுத்து விட்டேன், ஆண்டவர் எனக்கு இறங்க வேண்டும் என்ற மனநிலையில் இருந்தாலும், சூழ்நிலையில் இருந்தாலும், உங்களுக்கு மன்னிக்கிற ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உங்களுடைய எந்த பாவ சூழ்நிலையையும் மன்னித்து, ஒருவேளை பாவத்தை விட்டு விலகி ஓடினாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இல்லை, தவறி நான் விழுந்து விட்டேன் என்று என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். அதனால் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், உம்முடைய கட்டளைகளினால் நான் உணர்வடைந்து பொய் வழிகளை வெறுக்கிறேன் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உமது கட்டளைகளால் நான் உணர்வடைந்தேன், ஆகையால் எல்லா பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறது போல எங்களுடைய வாழ்க்கையையும் நீர் அப்படிப்பட்ட பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் உம்மை நோக்கி செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை வாசிக்கிற போது, வேதாகமத்தை வாசிக்கிற போது அந்த கட்டளைகள், அந்த கற்பனைகள் எங்கள் வாழ்க்கையை உணர்த்துவிக்கட்டும். ஆண்டவரே, நீர் உணர்த்துகிற காரியங்களை நாங்கள் உடனடியாக தாழ்த்தி அர்ப்பணித்து இரக்கம் பெற்றுக்கொள்ள, தாவீது எப்படி இரக்கத்தை பெற்றுக்கொண்டானோ அதே போல இரக்கத்தை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தருளும். தாவீதுக்கு இறங்கின தேவன் நீர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. என்னுடைய வாழ்க்கையும் கரைபடிந்து போய்விட்டது, நான் இந்த குற்றத்துக்கு இடமளித்து நான் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்துவிட்டேன் என்று யாரெல்லாம் இப்பொழுது உணர்வடைந்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருடைய குற்றங்களையும் பாவங்களையும் அவர்களை விட்டு நீக்கி சுத்திகரிக்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் போதுமானதாய் இருக்கிறது. அவருடைய இரத்தம், உம்முடைய இரத்தம் அவர்களை சுத்திகரிக்கட்டும். எல்லாவித அக்கிரமங்களும் நீங்க அவர்களை சுத்திகரித்து விடும். மேன்மையான இடத்திற்கு அவர்களை கொண்டு வரும். இந்த குறைவே இல்லாத ஒரு இடத்திற்கு அவர்களை கொண்டு வந்து தாவீதை உயர்த்தினது போல உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தியருளும் என்று உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா,
யோசேப்பை போல பாவத்தை விட்டு ஓடுகிறவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளையும் நீர் மேன்மைப்படுத்தி மேன்மையான ஸ்தானத்தில் உயர்த்துவீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த காலை நேரத்தில் தேவ பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும் அப்பா. பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்த உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்படைக்கிறோம். இது நிமித்தம் அவர்கள் வாழ்நாளில் சகலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை, நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை உயர்த்துவோம். மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.